Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 லைன் எடுத்துட்டு 1 சென்டிமீட்டரில் நம்ம டாட் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் த்ரெட் எடுத்துட்டு கீழே இருக்க லைனில் செகண்டாக டாட் வச்சுக்கிறோம் இல்லையா, செகண்ட் டாட்டுக்கு நம்ம த்ரெட்டு கொண்டு போய் குட்டி லாக் பண்ணிக்கிறோம். இப்போ திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கு மேலே இருக்க லைனுக்கு இல்லையா, அதில் நம்ம செயின் ஸ்டிச்சுக்காக பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டுக்கிறோம். இதே மாதிரி திருப்பி நம்ம கீழ் லைன்லேயும் மேல் லைன்லேயும் நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டுக்குவோம். ஆனால் பார்த்திங்கன்னா மேலே லைனில் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபார்வேர்டாக மூவ் பண்ணுவோம். கீழே இருக்க லைனில் பார்த்திங்கன்னா நம்ம பேக்வேர்டாக கொண்டு வந்துடுவோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா திருகுன லுக்கில் பட்டர்ஃப்ளை லுக்கில் நம்மளுக்கு கிடைக்கும். டபுள் சைடு லாக் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதே மாதிரியே தான். ஆனால் டபுள் சைடு லாக் ஸ்டிச்சில் 2 லைன்லேயுமே நம்ம ஃபார்வேர்டாக கொண்டு போவோம். இந்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லைனில் ஃபார்வேர்டும் கீழே இருக்கிற லைனில் நம்ம பேக்வேர்டும் கொண்டு வருவோம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு நம்ம த்ரெட்டு கொண்டு போயிட்டு குட்டி லாக் மட்டும் போட்டுட்டு, அதாவது இந்த குட்டி செயின் இருக்குது இல்லையா, அந்த லைனுக்கு பக்கத்தால் பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னும் லைன் மேலே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை நாம் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துக்குவோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம திரும்ப பண்ணிக்கலாம். மேலே இருக்க லைன்லேயும் பஞ்ச் பண்ணிவிட்டு கொண்டு வந்துக்க, கீழே இருக்க லைன்லேயும் பஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடுக்கு நம்ம த்ரெட்டை கொண்டு போய்க்கலாம். இப்போது இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சு நடுவில் சென்டர் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டோன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த கேப் ஃபில் ஆகிறதுக்காக நம்மளுக்கு என்ன ஒர்க்கு வேணுமோ நம்ம அந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதேவே நீங்கள் நெக்லைனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்லைனில் ஜரி த்ரெட்டுக்கு அப்புறம் சுகர் பீடு கொடுப்போம் இல்லையா, சுகர் பீட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை நம்ம ட்ரை பண்ணலாம். சேரீ கலரில் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு போட்டுட்டு சென்டர் கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்டோன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான் இது. ஆனால் இதை நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணும்போது த்ரெட்டு மட்டும் கொஞ்சம் நிறையா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்கள் லைன்ஸில் இது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு பிக்சர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு ட்ரை பண்ணுறதுக்கு முக்கியமாக 2 லைன் வேணும். 2 லைனுக்கு நடுவில் தான் நம்ம இது மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு நம்ம போட முடியும். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஆரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இதே ஸ்டிச்சு நீங்கள் நிறைய பிக்சரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் நாம் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட்டும் போடல இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி அடுத்த ஸ்டிச்சுக்கும் நம்ம த்ரெட்டை கொண்டு போய்க்கலாம். அப்படி த்ரெட்டை அடுத்த ஸ்டிச்சு கொண்டு போகிறப்போ அதில் வந்து நம்ம பீட்ஸும் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இது நாட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.